ஜூன் 19. புனித ரோமுவால்ட். இத்தாலி நாட்டிலுள்ள ராவென்னா பகுதியில் வாழ்ந்த செர்ஜியுஸ் டெராவர்சாரா பெற்றோருக்கு கிபி 950 பிறந்தார் ரோமுவால்ட். தன் 20வது வயதில் தன் தந்தை தனது பகைவரை கொலை செய்ததை நேரில் கண்ட ரோமுவால்ட் தன் தந்தையின் தவறினை இறைவன் மன்னிக்கும்படியாக 40 நாட்கள் கடுமையான தவமிருந்து ஜெபித்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து துறவியாக வாழ விரும்பிய ரோமுவால்ட் புனித அப்பொல்லினாரேயின் துறவு மடத்தில் சேர்ந்து துறவற வாழ்வினை மேற்கொண்டார். புனித அப்பொல்லினாரேயின் துறவு மடத்தின் விதிமுறைகள் தன் துறவற வாழ்விற்கு பலம் சேர்க்காததினை உணர்ந்த ரோமுவால்ட் வெனிஸ் நகருக்குச் சென்று மாரினுஸ் என்ற துறவியின் வழிகாட்டுதலின்படி தன் துறவற வாழ்வினை அமைத்துக் கொண்டார். வெனிஸ் நகர மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து அந்நகரத் தலைவர் ஒர்செலோவினையும் மக்களையும் மனம் திரும்பச் செய்த ரோமுவால்ட் தன் குருவான மாரினுசுடன் இணைந்து புதிய துறவு மடத்தினை கட்டி எழுப்பினார். ரோமுவால்டின் புனிதமிக்க வாழ்வினைக் கண்ட அவரின் தந்தை செர்ஜியுஸ் துறவியாக வாழ விருப்பம் தெரிவிக்க தன் தந்தையின் துறவற வாழ்விற்கு தேவையான ஆன்மீக விளக்கங்களை கூறி தன் தந்தைக்கு வழிகாட்டினார். 30 ஆண்டுகள் இத்தாலி நாடு முழுவதும் நற்செய்தி அறிவித்து பல துறவு மடங்களை கட்டி எழுப்பிய ரோமுவால்ட் 1027 ஜூன் 19 இறைவனடி சேர்ந்தார். ரோமுவால்டின் கல்லறையில் ஜெபித்த மக்களுக்கு பல்வேறு புதுமைகள் நடைபெற திருத்தந்தை 13 கிரகோரியார் கிபி 1582 ரோமுவால்டை புனிதராக உயர்த்தினார். புனித ரோமுவால்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பெற்றோருக்காகவும் அவர்கள் செய்த பாவங்களை இறைவன் மன்னிக்கும்படியாகவும் ஜெபிப்போம்.